ஹலோ, குட் ஈவினிங். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்துட்டே இருக்கு, செப்டம்பர் 6ஆம் தேதி. ஸோ அதுக்கு வேணுங்கிற பட்சணங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு தட்டை செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். இன்னிலேருந்து செய்ய ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமும் அதை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அதுக்கு தேவையான தட்டைக்கு தேவையான பொருட்கள் நான் 1/2 கிலோ பதப்படுத்திய, அதாவது இடியாப்பம் ஃப்ளவர்னு கூட சொல்லுவா, பதப்படுத்திய ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வறுத்து அரைச்ச உளுத்த மாவு எடுத்துட்டு இருக்கேன். வெண்ணெய், ஊற வச்ச கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தொட்டு தட்டுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தட்டினா நல்லா வாசனையாக இருக்கும். தட்டைக்கு அளவுன்னு பார்த்தா, எதால் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அதில் 8 பங்கு அரிசி மாவுன்னா 1 பங்கு உளுத்த மாவு எடுத்துக்கணும். இது அரிசியை நீ வீட்லேயே ஊற வச்சு அரைச்சி கூட பண்ணலாம், ஹோம்மேட். நீங்கள் ஸ்டோர் பாட் வாங்கலைன்னு சொன்னால். ஆனால் அப்படி செய்யணும்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி, டைம் வேணும். அது மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி ஒரு வெள்ளை டவலில் போட்டு உணர்த்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொட்டு பார்த்தா பிடிச்சா பிடிக்க வரணும், விட்டால் விட வரணும். அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் அதை காஞ்சிருந்ததுன்னா எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி 2 தடவை சலிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி அதுக்கு உளுத்த மாவு, வெள்ளை உளுந்தை எடுத்து நல்லா லேசாக வாசனை வரும் மாதிரியா வறுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி அதை 2 தடவை சலிச்சு எடுத்துக்கணும். எதால் கப்பால் எடுத்துக்கிறாளோ, கரண்டியால் எடுத்துக்கிறீங்களோ, எதால் எடுத்துக்கிறீங்களோ 8 பங்கு அரிசி மாவு எடுத்துட்டா 1 பங்கு உளுத்த மாவு எடுத்துக்கணும். 4 பங்கு எடுத்துட்டீங்கன்னா 1/2 பங்கு எடுத்துக்கணும். இதுதான் கணக்கு. இதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துட்டா கிறிஸ்பியாக இருக்கும் பொரியும் போது. வெண்ணெய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான கண்திட்டமாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ இந்த கப்பால் 4 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு நான் இந்த உளுத்த மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு இந்த ஸ்பூனால் 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட போகிறேன். இதுதான் அளவு. நீங்களும் அதே மாதிரி வெண்ணெயை ஜாஸ்தி போட்டுறாதுங்க, போட்டால் அது எண்ணெயில் அலந்து போயிடும். அதனால் குடிமாறை வரை வெண்ணெய் கொஞ்சம் குறைச்சி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வெண்ணெய் போட்டு பண்ணேன்னா வாசனையாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் 1 டீஸ்பூனால் போட்டுக்கோங்க. நானும் அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை வறுத்துக்க போகிறேன். ஏன்னா இது நான் ஸ்டோர் பாட்டுங்கிறதுனால நான் இப்போ வறுத்துக்க போகிறேன். வறுத்துன்ட்டு நான் மாவு பிசையும் போது நீங்கள் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச அளவெல்லாம் நான் இதில் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா இப்போ கலந்து தண்ணியை தெளித்து பிசையணும். நான் இது பிசைஞ்சதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதான் உருட்டுற கன்சிஸ்டன்சி இருக்கணும் மாவு. இந்த கப்பு எதால் மாவு எடுத்தேனோ அந்த கப்பால் எனக்கு 2.25 கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அதை தெளித்து தான் பிசையணும், ஒரேடியாக விட்டுறக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி மாவு இருக்கணும், ஒட்டாத இந்த மாதிரி கையில் எடுத்தால் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 2 எப்படி தட்டிட்டு போடலான்னு காமிக்கிறேன். இப்போ மாவை எடுத்து முதல்ல ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். நமக்கு நல்லபடியாக எல்லாம் இது வரணுங்கிறதுக்கு ஒரு பிள்ளையாரை முதல்ல கூப்பிட்டுருணும். ஸோ அவரை வச்சுக்கணும். இது அப்புறம் எண்ணெயிலெல்லாம் பொரிக்கக்கூடாது, நம்ம காக்காய்க்கு வச்சிடலாம் அதை நாளைக்கு. அதனால் இதை எதுவுமே செய்யக்கூடாது, கடைசி வரையும் இதை அப்படியே வச்சுருக்கணும். இப்போ இந்த மாவை எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டிக்கணும், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டுட்டு. இப்போ இந்த ஷீட்டில் நான் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன். நல்லா தடவிக்கணும். இப்போ வச்சு கையால் ரொம்ப மெலிசாக தட்ட தேவையில்லை. இப்போ இது நம்ம எண்ணெயில் போடும்போது உப்பிடும் பூரி மாதிரி. அதுக்காக இதை ஃபோர்க்கால் சும்மா அங்கங்கே ஒரு டாட்ஸ் வச்சுக்கிட்டோன்னா இது வந்து பூரி மாதிரி உப்பாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சு தான் பார்க்கணும். எண்ணெய் ரொம்ப காய தேவையில்லை, அதே சமயம் காயாமையும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இதில் போட்டு பார்க்கணும். அது உடனே மேலே வந்துடுத்துனா நம்ம போட ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ நல்லா வந்துடுத்து மேலே. இப்போ நம்ம தட்டைகளை போட ஆரம்பிச்சிடணும். இப்படி கையால் எடுத்து இதுக்குள்ளே மெதுவாக விட வேண்டியதான். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுடலாம். இதோ பாருங்கள், இப்போ வந்து தட்டை நல்லா ரெடி ஆகிடுது. இது எப்படி ரெடி ஆகிடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இதில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்.
ஒரு தவளை சத்தம் நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணெயில் ஒரு சலசலப்பு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சலசலப்பு அடங்கிடுதுன்னா தட்டை ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுது. இதை எடுத்துடலாம். இப்போ அதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சத்தம் கேட்குறதா உங்களுக்கு? எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபிகள் நான் போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க. See you tomorrow.